இன்னைக்கு காலையில நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னால இது எந்திரிச்சு எனக்கு காப்பி போட்டு கொடுத்துச்சு பாரு, அம்சமா இருந்துச்சு. பரவாயில்லையே, வந்த ஒரே நாள்ல நீ வாத்தியார்கிட்டயே பாராட்டு வாங்கிட்ட. அப்பா, பேச்சியை நான் முதல்ல ஊர்ல பார்த்தப்போ அவ கையால காஃபி போட்டு கொடுத்தா. காஃபி ரொம்ப நல்லா போடுவா. கீரைமா கீரை, கீரைமா கீரை கீரை. ராதாமா, இந்த பொண்ணு யாரு? புதுசா இருக்கு. என் தங்கச்சி. அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே. அழகா லட்சணமா இருக்கு. எங்கன்னு உன் பேர் என்ன? இவ பேர் பேச்சி. இவளால பேச முடியாது. இப்படி ஒரு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு குறை. முகம் பூசின மாதிரி இருக்கு. புள்ளத்தாச்சியா இருப்பாளோ? ஆமாமா. கண்ணு, இப்படி வா. ராதாமா, நான் நிறைய பிரசவம் பார்த்திருக்கேன். என்னோட அனுபவத்துல சொல்றேன், உன் தங்கச்சிக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்கும். இந்த காலத்துல என்னம்மா, பிறக்க போற குழந்தை ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே, ஆரோக்கியமா பிறக்கணும் மட்டும்தான். நீங்க சொல்றது சரிதாங்க ஐயா. பொம்பளை பிள்ளைங்க தான் பெத்தவங்கள தாங்குறாங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டே அவ பின்னாடியே போயிடுறானுங்க. சரி ராதாமா, புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு கீரைய சமைச்சு போடு, உடம்புக்கு நல்லது. நானா வேண்டாங்கிற, 2 கட்டை கொடுத்துட்டு போங்க. கணக்குல வச்சுக்க, காசு அப்புறமா வாங்கிக்கிறேன். பேச்சு கண்ணு, வரட்டுமா? ஸ்வேதா குட்டி, டாடா. வரேங்கயா? நான் குளிச்சிட்டு வந்துடுறேம்மா. சரிங்கப்பா. பேச்சி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு அக்கா நான் இருக்கேன். உனக்கு ஒரு அண்ணி வர வேண்டாமா? பொண்ணெல்லாம் ரெடியா இருக்கு. ராசாத்தின்னு ஒரு பொண்ணு நம்ம கம்பெனில தான் வேலை பாக்குறா. ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை உன் அண்ணனுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பவே வா. இல்ல, உன் அண்ணனையும் அந்த பொண்ணையும் நேர்ல கூப்பிட்டு அவங்க விருப்பத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வரேன். சரியா? சொல்லு நாகராஜ். தலைவா, ராசாத்தி 50,000 ரூபாய் கள்ள நோட்டோட அப்பள கம்பெனிக்கு கிளம்பியாச்சு. நீங்க உங்க மாப்பிள்ளைக்கும் எஸ்ஐக்கும் போன் பண்ணி உஷார்படுத்திருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த தடவை எந்த தப்பு நடக்காத. கண்டிப்பா தப்பு நடக்காது தலைவா. ஏன்னா ராசாத்தி ரொம்ப கில்லாடி. எல்லாம் சரியா நடக்கணும் நாகராஜ். இல்லன்னா அணுகிட்ட என்னால பேச்சு வாங்க முடியாது. சரி தலைவா, தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே நாகராஜ், நான் அப்புறமா பேசுறேன். என்ன மாப்பிள்ள, பேங்க் கிளம்பியாச்சா? மெயில் ஒன்று அனுப்பிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்கேன். இன்னைக்கு ராதாவோட அப்பள கம்பெனி மேனேஜர் கள்ள நோட்டோட பேங்க் வருவாரு. அவர் மட்டும் வந்துட்டாருன்னா மற்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, அந்த எஸ்ஐ பேர் என்ன சொன்னீங்க? தனிலிங்க பெருமாள். தனிலிங்க பெருமாள். சரி. மத்ததெல்லாம் ராதாவை அரெஸ்ட் பண்றது, அவன் அப்பள கம்பெனிக்கு சீல் வைக்கிறது, இந்த நியூஸ் பேப்பர்ல டிவில எல்லாம் வர்றது எல்லாம். இப்படியேதான் நீ ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்க. இல்லனோ இந்த தடவை கண்டிப்பா நடக்கும். சரி, நடந்தா சரிதான். சரி, நான் கிளம்புறேன். ஒரே அனு அனுப்பி விட்டுட்டு வரேன்.
சொல்லு ஜெய். சார், ராதாவோட அப்பள கம்பெனில இருந்து எஸ்டி பேங்க் கள்ள நோட்டு வந்தா மாப்பிள்ளைட்டு இருந்து உங்களுக்கு போன் வரும். மற்றதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி கிடையாது ஜெய். சொன்னா சொன்னபடி நடந்துக்குவேன். போன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. என்ன இவன் தொல்லை பிடிச்சவனா இருக்கானே. கண்ணு ராசாத்தி, நீ எதுக்குமா மத்தவங்களை எல்லாம் பாக்குற? நம்ம பழப்ப பாரு. நாகராஜ் சொன்ன மாதிரி இதை எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு நல்ல நோட்டை எடுத்துட்டு வா. அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நாம நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடலாம். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா கண்ணு? ஏ ராசாத்தி, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. சரி கண்ணு, போயிட்டு வா. கொடு. இந்தா வரேன். அப்பா ஆண்டவா. ஆசீர்வாத் சாம்பார் பவுடர் வழங்கும் புகுந்த வீடு இடைவேளைக்கு பிறகு. ஏரியில செத்து கிடந்தது யாரு? இல்ல சொல்றல இல்ல. தோசி சாகடா. ஏண்டி, பெத்த அப்பனை விட அந்த முருகன் பைய உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டானா? லவ் போ, போய் சொன்ன வேலையை கச்சிதமா செஞ்சு முடி. நான் எங்க போகணுமா? போலீஸ் ஸ்டேஷன் போகணும். உட்காருமா. அண்ணே, என்னம்மா? அமிஞ்சிக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களா? சரிம்மா. இந்தாங்கண்ணே. யாருமா நீ? என்ன வேணும்? ஐயாவை பார்க்கணும். சரி, போய் பாருமா. சார். என்னம்மா, என்ன வேணும்? என் பேரு ராசாத்தி சார். என்ன என்ன பேர் சொன்ன? ராசாத்தி சார். அந்த ராதா அப்பள கம்பெனி வச்சிருக்கா. அந்த அப்பள கம்பெனில ராசாத்தின்னு ஒரு பொண்ணை நாங்க வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கோம். யோ மோகன், போய் டீ வாங்கிட்டு வாயா. ஓகே சார். சொல்லுமா. சார், நான் மலர் குப்பத்துல இருந்து வரேன். சக்தி அப்பள கம்பெனில தான் வேலை பார்க்குறேன். எங்க ஏரியால இருக்கிற நாகராஜங்கிறவரை என்ன அங்க வேலைக்கு சேர்த்து விட்டாரு. இப்ப திடீர்னு வந்து ஒரு 50,000 ரூபாய் கடன் நோட்டை கொடுத்து அப்பள கம்பெனி பணப்பொட்டியில அதை வச்சுட்டு அங்க இருக்கிற நல்ல பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி என்னை டார்ச்சர் பண்றாரு சார். அப்பள கம்பெனி முதலாளி அம்மா ராதா மேடம் ரொம்ப நல்லவங்க சார். அவங்கள போலீஸ்ல மாட்டி விட இப்படி பண்ண சொல்றாங்க சார். அந்த நாகராஜ் ரொம்ப கெட்டவன் சார். அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் சார். சரி, அந்த கள்ள நோட்டு பணம் எங்க?
என்கிட்ட தான் சார் இருக்கு. கொடு பாப்போம். இந்த பணம் என்கிட்டே இருக்கட்டுமா? சரிங்க சார். கள்ள நோட்டு அச்சடிக்கிறது மாத்துறது ஏன் அதை நாம வச்சிருந்தாலே பெரிய குற்றம். நல்ல வேளை நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த. ஆமா, அந்த நாகராஜ் சொன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நீயே வாங்கின. என் அப்பா ஒரு திருட்டு கேஸ்ல உள்ள இருக்காரு. அவர் எப்படியாவது வெளியில கொண்டு வரேன்னு சொல்லி இந்த வேலையை என்ன செய்ய சொல்றாங்க சார். அப்புறம் நானும் என் அம்மாவும் தனியா இருக்கோம். எங்களை ஏதாவது செஞ்சிருவானோன்னு பயம் சார். அதான் முதல்ல நான் சம்மதிச்சேன். ஆனா இப்ப எனக்கு மனசு கேட்கல சார். ராதா மேடம் ரொம்ப நல்லவங்க சார். நல்ல காரியம் செஞ்சம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த மலர்குப்பா நாகராஜ் தானே, அவனை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ரொம்ப நன்றி சார். சார், நான் உங்ககிட்ட நாகராஜை காட்டி கொடுத்துட்டேன்னு தெரிஞ்சா அவன் எங்களை ஏதாவது பண்ணிடுவான் சார். அவன் கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க சார். அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறமா. நீ தைரியமா போ. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். வரேன். போயிட்டு வாமா. ஏப்பா, டீ வாங்க இவ்வளவு நேரமாப்பா? சரி போ. நில்லு. ராஜாத்தி, இங்க வா. வாடிமா, வேலைக்கு வந்ததே லேட்டு, இதுல துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷமா வேற வரியா? அதில்ல மாமி, வரும்போது நல்ல காரியம் ஒண்ணு பண்ணிட்டு வந்தனா அந்த சந்தோஷம்தான். ஓ, அது என்னடி நல்ல காரியம்? அது வந்து ஒரு கண்ணு தெரியாத பெரியவர் மாமி. அவரை வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாம நின்றுட்டு இருந்தாரா, அவரை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, பொது சேவையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்ட. நன்னா இருடிமா. சரி, போய் வேலையை பாரு. சரி மாமி. ஏண்டி இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? இது போற மாமி. வாராதா? என்ன மாமி, வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆயிடுது. இவ வந்ததான் லேட்டு. கேட்டா யாரோ பிளைண்டா, அவளுக்கு உபகாரம் பண்ணதா சொல்றா. ராசாத்தி, நீ கொஞ்சம் என் ரூமுக்கு வா. மாமி, நீங்களும் வாங்க. முருகா, அக்கா நீயும் வா. மாமி, இப்படி உட்காருங்க. என்ன, உங்க 2 பேரை பத்தியும் கம்ப்ளைண்ட்ஸா வந்துட்டு இருக்கு. அக்கா, என்ன 2 பேரும் பயந்துட்டீங்களா? ராசாத்தி, உனக்கு முருகனை பிடிச்சிருக்கா? அப்போ உனக்கு முருகனை பிடிச்சிருக்கு. முருகன் கிட்ட கேட்டேன், அவன் ஓகே சொல்லிட்டான். அவன் தங்கச்சி பேச்சுக்கிட்டையும் கேட்டுட்டேன். அண்ணனுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு அவளும் சொல்லிட்டா. என்ன, உன் வீட்டுல வந்து பொண்ணு கேட்கலாமா? அவன் தங்கச்சி பேச்சுக்கிட்டையும் கேட்டுட்டேன். அண்ணனுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு அவளும் சொல்லிட்டா. என்ன, உன் வீட்டுல வந்து பொண்ணு கேட்கலாமா? என்ன, வீட்டுக்கு வரலாமா? இல்ல, இப்ப வேணாம். இப்பனா இப்பவே வா. நாளைக்கு? இல்ல இல்ல, நாளைக்கும் வேண்டாம். அப்போ எப்பதான் வரட்டும்? அது அது வந்து காதல் கீதல்னு சொன்னா திட்டுவாங்கன்னு பயப்படுற. அந்த பயம்லாம் உனக்கு வேண்டாம்.
நான் வந்து உன் வீட்ல பக்குவமா பேசுறேன். ஆனா நீ விஷயத்தை முன்னாடியே சொல்லிடுறது தான் நல்லது. நீ உன் வீட்ல சொன்னதும் என்கிட்ட வந்து சொல்லு. நாங்க வந்து பேசுறோம். சரியா? சரி மேடம். சரி, நீ போய் வேலையை பாரு. என்ன முருகா, உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாக்கா. பேச்சிக்கு ராசாத்தியை பார்க்கணுமா? இவ்வளவு ஒரு தடவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரிக்கா, நானும் போய் வேலைய ஆரம்பிக்கிறேன். மாமி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னடி சொல்றது, நேக்கும் டபுள் ஓகே. வாங்க சார். எதுக்கு அவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? இந்த இது என்னன்னு பாரு. தல குடு சார். இது ராசாத்தி கிட்ட நான் கொடுத்த 50,000 ரூபாய் கள்ள நோட்டாச்சே. இது எப்படி சார் உங்ககிட்ட? ராஜாத்தி ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கள்ள நோட்டு 50,000 கொடுத்து உங்க திட்டத்தை எல்லாம் புட்டு வச்சிட்டாயா? நல்ல வேலை நான் ஸ்டேஷன்ல இருந்தேன். அவகிட்ட பக்குவமா பேசி இந்த கள்ள நோட்டையெல்லாம் நான் வாங்கி வச்சேன். வரதராஜன் இன்ஸ்பெக்டர் மட்டும் இருந்திருந்தாருன்னா உங்க கதையெல்லாம் கந்தலா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? யோ, அந்த ராசாத்தி ரொம்ப நம்பிக்கையானவன் சொன்னேன். அவளை அப்படியே நான் தான் தப்பா நம்பிட்டேன் தல. அவங்க அப்பா உயிர் போனா போகட்டுன்னு துணிஞ்சிட்டா போல இருக்கு. அவளை இப்பவே போய் தலையை திரும்பி போட்டு வர்றேன். இப்ப அதுவாயா முக்கியம்? நம்ம பிளான் படி எதுவுமே நடக்கல. இந்த விஷயம் மட்டும் அனுக்கு தெரிஞ்சது என் மூஞ்சிலேயே காரி துப்புவான். இந்த பணத்தை எப்படியாவது அப்பள கம்பெனியில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு என்ன வழி, அதை சொல்லு. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன பண்ண போறீங்க சார்? ஓகே, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்க சார். இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? நடக்கும். நடந்ததுக்கு அப்புறமா நானே உங்களுக்கு கால் பண்றேன். வரேன். ஓகே சார். மேடம். வாங்க சார். மேடம், பேங்க் போயிட்டு வந்துடுறேன் மேடம். ஆமா, அன்னைக்கு முருகன் போய் பணத்தை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நீங்க பேங்க்குக்கு போறீங்கல்ல? ஆமா மேடம். 3 நாள் கலெக்ஷன் 50,000 ரூபாய் இருக்கு. நீங்க போய் கட்டிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம். பாஸ்புக் உள்ளதான் இருக்கு மேடம். ஓ, இது என்ன பணம்? தெரியலையே மேடம். 3 நாள் கலெக்ஷன் பணம் 50,000 ரூபாய் தானே? இந்த பணம் எப்படி வந்துச்சு? சரி, நீங்க முருகனை கூப்பிடுங்களேன். சரிங்க மேடம். முருகா சார், உன்னை மேடம் கூப்பிடுறாங்க, வா. சரி சார். முருகா, 3 நாள் கலெக்ஷன் எவ்வளோ? 52,000 ரூபாக்கா. 2 ரூபா 50,000 ரூபா எவ்வளோ வச்சிருக்கேன். அப்போ இந்த பணம் எப்படி வந்துச்சு?